வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க குட் பேட் அக்லி போஸ்டர் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் ஏ ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கான பேக்ரவுண்டு வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஏப்ரல் 10 அப்படின்றது வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சால் போதும், இல்லை தெரியாமல் நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிவிட்டு சென்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ ரெண்டு சைடு அஜித்தோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழேயும் எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்னஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒரு 20 இல்லைனா 25 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அந்த அப்படியே இப்போ நான் எப்படி ட்ராப் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த டெக்ஸ்ட்டும் தெரியணும் கீழே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக எரேஸ் பண்ணாலே போதும். இப்போ எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், ரொம்ப தெரியாமல் வேறு ஏதாவது எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரீஸ்டோர் இருக்கும், அந்த ரீஸ்டோரை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் எரேஸ் பண்ணுறதுனாலையும் லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ மேலே டிக் ஐகானை கொடுத்துட்டு மேலே அந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் ஐகானை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் பேலன்ஸ் எடிட்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். மேலே டிடிஎல் இருக்கும், டிடிஎலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த மெர்ஜ் ஆகும் அந்த ஃபோட்டோவோட. ஸோ அதனால் இந்த மாதிரி டிடிஎலை வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைடை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐகான் போட்டு இருக்கும். ஸோ அதில் ஒரு 5 எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஃபேஸுக்கு வந்து எந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. எதுவும் வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும், அதை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை வந்து தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கா பண்ண தெரியலனா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.